ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய கனவை சொல்லுங்கள் திட்டம் குறித்து என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். செப்டம்பர் 2023 99% வாக்குறுதி முடிச்சிட்டேன். போன மாசம் 94% முடிச்சிட்டேன். போன வாரம் 90% முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில 80% முடிச்சிட்டேன். ஐயா, எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு வாக்குறுதியை முடிச்சா 80ல இருந்து 99க்கு போறதை பார்த்திருக்கோம். 99ல இருந்து 80 வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன், அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, பின்னாடி படிங்கங்க படிச்சுட்டு வந்துடுறாரு. அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம்? 505 கொடுத்தோம். மாவட்டம் வாரியாக 1600 கொடுத்திருக்கிறோம். மாநிலத்துக்கு 505, மாவட்டத்திற்கு 1600. கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க ஐயா. எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு பேசுறார். இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே, என் கனவை சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த 3 கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. எங்க எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டால் இதான சொல்ல போறாங்க. புதுசா என்ன சொல்ல போறாங்க? உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊரா சுத்தினார். எதுக்குங்க ஐயா பெட்டினா? உங்க குறை தீர்ப்பு பேப்பர்ல இருந்தா உள்ள போட்டு வைங்க, இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும். பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.